ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மிஸ்டர் விஓடி தமிழ் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நமது தமிழ் மரபில் மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுவது ஆடி 18, அதாவது ஆடிப்பெருக்கு. இந்த நாள் வெறும் ஒரு பண்டிகை மட்டுமல்ல, இயற்கைக்கு நன்றி செலுத்தும் நாள், நதிகளை வழிபடும் நாள், வீட்டில் செல்வ வளம் பெருக வேண்டி இறைவனை நாம் வேண்டிக் கொள்ளும் நாள். ஆனால் நம் முன்னோர்கள் இந்த நாளில் சில செயல்களை மட்டும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த பழக்கங்களுக்கு பின்னால் ஆன்மீக காரணங்களும் வாழ்க்கை அனுபவங்களும் குடும்ப நலனும் மறைந்திருக்கு. இன்றைக்கு இந்த காணொளியில நம்ம ஆடி 18 அன்று செய்யக்கூடாத 5 முக்கியமான தவறுகள் என்ன என்பதை விரிவாக பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. கடைசியாக சொல்ல போகும் விஷயம் பலருக்கு தெரியாத ஒன்றாக இருக்கலாம். முதல்ல செய்யக்கூடாத விஷயமா சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா? நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தக்கூடாது. ஆடி 18 என்றாலே முதலில் நினை கூறுவது நதிகள் தான். இந்த நதிகள்ல காவிரி, வைகை, தாமிரபரணி போன்ற பல நதிகள்ல மக்கள் வழிபாடு செய்வார்கள். நதி என்பது வெறும் தண்ணீர் அல்ல. நம் முன்னோர்கள் அதை அன்னை என்று அழைத்தார்கள். உயிர்காக்கும் தெய்வமாக கருதினார்கள். அதனாலதான் இந்த நாள்ல நதிக்கரைகளுக்கு செல்லும் பொழுது பிளாஸ்டிக் குப்பைகளையோ உணவு கழிவுகள் போன்றவற்றையோ வீசுவது மிகப்பெரிய தவறாக கருதப்படுகிறது. இது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல, இயற்கைக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய ஒரு தீங்கு. நாம் வழிபாடு செய்யும் இடத்தை நாமே அசுத்தப்படுத்தினால் அந்த வழிபாட்டின் அர்த்தமே என்னவாகும்? மாறி போய்விடும் அல்லவா? எனவே ஆடி 18 அன்று நதிக்கு செல்லும் ஒவ்வொருவரும் இயற்கையை பாதுகாப்பதே உண்மையான வழிபாடு என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இந்த ஒன்றை மனதில் வைத்துக் கொண்டால் போதும், உங்க வழிபாடு மிக சிறப்பானதாக அமையும். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? கடன் வாங்குவதையும் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நமது முன்னோர்கள் கூறிய மற்றொரு முக்கியமான பழக்கம் இது. ஆடி 18 அன்று புதிய கடன்கள் வாங்கவே கூடாது என்பதுதான். ஏன் தெரியுமா? செல்வ பெருக வேண்டிய நாள்ல கடன் சுமையை ஆரம்பிப்பது ஒரு நல்ல அறிகுறி அல்ல என்று நம்பப்படுகிறது. அதே போல பெரிய தொகையை யாருக்காவது கடனாக கொடுப்பதையும் சிலர் தவிப்பார்கள். அதன் பொருள் என்ன தெரியுமா? உதவக்கூடாது என்பதல்ல, ஆனால் புதிய ஒரு பொருளாதார சுமையை இந்த நாளில் தொடங்காமல் இருப்பதே நல்லது என்ற ஒரு நம்பிக்கை. அதற்கு பதிலாக என்ன செய்யலாம்? வீட்டில் உள்ள லக்ஷ்மி படத்திற்கு தீபம் ஏற்றி குடும்பம் முழுவதும் இறைவனை வழிபட்டு ஒரு நல்ல தொடக்கத்திற்கான ஒரு பிரார்த்தனையை செய்யலாம். மூன்றாவதாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது வீட்டை பூட்டி விட்டு வெளியூர் சொல்ல வேண்டாம் அப்படின்றது தாங்க. ஆடி பெருக்கு என்பது குடும்பங்கள் ஒன்றாக சேர்ந்து கொண்டாட வேண்டிய நாள். அந்த நாள்ல வீட்டை பூட்டி விட்டு நீண்ட தூரம் பயணம் செய்வதை நம் முன்னோர்கள் விரும்பவில்லை. ஏனெனில் இந்த நாள் வீட்டுக்கு வளம் வரவேற்கப்படும் நாளாக கருதப்படுகிறது. வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்து குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து இறைவனை வழிபட்டால் மன அமைதியும் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. இன்றைய வாழ்க்கையில அனைவரும் வேலை, பயணம், அவசரமாக இருக்கலாம். அதனால முடிந்தவரை இந்த நாள்ல சில மணி நேரமாவது குடும்பத்தோடு செலவிடுவது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியையும் நல்ல நினைவுகளையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். நான்காவதாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பழைய தாலி கயிறை மாற்றவே கூடாது என்று. அதாவது திருமணமான பெண்களுக்கு தாலி என்பது வெறும் நகை அல்ல, அது ஒரு குடும்ப உறவின் அடையாளம். ஆடி 18 அன்று பழைய தாலி கயிற்றை கலற்றி புதிய கயிறு மாற்றுவதை பல குடும்பங்கள்ல தவிர்க்கிறார்கள். ஏனென்றால் இந்த நாள் ஏற்கனவே உள்ள மங்களத்தை பாதுகாக்கும் நாளாக கருதப்படுகிறது. அதனால தாலியை மரியாதையுடன் பூஜை செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுவது நல்லது என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். இது குடும்ப ஒற்றுமையையும் தம்பதியர் நலனையும் குறிக்கும் ஒரு அழகான மரபாகும். ஐந்தாவதாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். ஆடி 18 அன்று பெரும்பாலான வீடுகளில் சைவ உணவே சமைக்கப்படும். பச்சரிசி சாதம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம், புளியோதரை, சர்க்கரை பொங்கல் போன்றவை நெய்வேத்தியங்கள்ல செய்து இறைவனுக்கு படைக்கப்படும். இந்த நாள்ல உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு வழிபட வேண்டும் என்பதனாலதான் அசைவ உணவை பலர் தவிர்க்கிறார்கள். இது வெறும் மத நம்பிக்கை மட்டுமல்ல, ஒரு நாள் சுத்தமான உணவை உட்கொண்டு மன அமைதியோடு இறைவனை நினைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக இது பார்க்கப்படுகிறது. அன்பான நண்பர்களே, ஆடி 18 அன்று கூறப்பட்டுள்ள இந்த 5 விஷயங்கள் பயமுறுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவை அல்ல. இவை நம் முன்னோர்கள் வாழ்க்கை அனுபவத்தில் உருவாக்கிய ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள். இயற்கையை மதிப்பது, குடும்பத்தை மதிப்பது, உணவை மதிப்பது, செல்வத்தை மதிப்பது, இறைவனை நன்றியுடன் வணங்குவது, இந்த 5 கருத்துக்களையும் இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த ஆடிப்பெருக்கில் உங்க வீட்டுல ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி, குடும்ப ஒற்றுமை மற்றும் இறையருள் நிறைய வாழ்த்துகின்றோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் உறவினருக்கும் பகிருங்கள். இது போன்ற ஆன்மீக, ஜோதிடம் மற்றும் பாரம்பரிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழைக்கோங்க. இது போன்ற ஆன்மீக, ஜோதிடம் மற்றும் பாரம்பரிய தகவல்களை தொடர்ந்து பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு அருமையான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.